பவானி, ஒரு நிமிஷம் பவானி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் இப்படி ரோட்ல வந்து தொந்தரவு பண்றீங்க? இதை தொந்தரவுன்னு நினைக்காத. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? ப்ளீஸ் பவானி, என்னை புரிஞ்சுக்கோ. என்னால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியல. எப்போ பார்த்தாலும் ஓ ஞாபகமாகவே இருக்கு. எனக்கு என்ன பதில் சொல்ல போறியோன்னு ஒரே டென்ஷனாக இருக்கு. ப்ளீஸ் பவானி சொல்லு. அதான் சொன்னல, தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. இப்படி சொன்னா எப்படி பவானி? போதும், கிளம்புறீங்களா? குரு வேண்டாம், விட்டுருங்க. அந்த பொண்ணு தான் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லுதுல, எதுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்றீங்க? குரு இதை பாரு, வேண்டாம் குரு. இது ஒன்றும் உன் காலேஜ் கிடையாது, ரோடு. ஐயோ, இங்கே வந்து உன் வேலையெல்லாம் காட்டாத. இதுக்கு மேலே ஏதாவது பேசினா மூஞ்சி பேத்துருவேன். போயிடு. வேணாம், ப்ளீஸ். என்கிட்ட வச்சுக்காதீங்க. குரு வேண்டாம் குரு. என்னடா மிரட்டுற? குரு, இந்த பொண்ணுக்கு நீ அண்ணனா தம்பியா? எங்க காலேஜ் பொண்ணு சார், என் ஜூனியர். நான் கேட்காம வேற யார் கேப்பா? ஐயோ நீங்க கிளம்புங்களேன். காலேஜ் பொண்ணு தானே, உன் வீட்டு பொண்ணு இல்லையா? என் வீட்டு பொண்ணு ஸ்தானத்துல இருந்தே சொல்றேன். உங்களுக்கு என்ன வேற பொண்ணே கிடைக்கலையா? ஏன் இவ பின்னாடி அழிஞ்சிட்டு இருக்கீங்க? இவ ஒரு ஃபிகர்னு, இவ பின்னாடி போய் யார் பாத்துறா ஃபிகர்னு? ஏய் உன்ன அடிக்காதீங்க. அவர் அடிக்காதீங்க. ப்ளீஸ் அவர் விட்டுங்க. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. அவர் அடிக்காதீங்க. ப்ளீஸ் அவர் விட்டுங்க. அடிக்காதீங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. விட்டுங்க சொல்றேன்ல. அவரை விட்டுங்க ப்ளீஸ், அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ அடிக்காதீங்க ப்ளீஸ், அடிக்காதீங்க. 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 நான் சொல்றேன்ல. நீ மட்டும் பண்ணீங்க. ஏய் பவானி, என்னாச்சு பண்ணியா? என்னாச்சுடி? ஏய் என்னடி ஆச்சு? சொல்லு. நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல ஆட்டோ கூப்பிடுங்க. ஆட்டோ குரு, சீக்கிரம் சீக்கிரம் டி வாங்க. புடிங்க. பாத்து மெதுவா. பாத்து மெதுவா. பாத்து. சீக்கிரம். தள்ளி உட்கார். அஞ்சனா நீ வா. இல்லடி, எங்க வீட்ல தேடுவாங்க. சரி போங்க. இந்தாங்க சாவி. லீலா எங்கம்மா? லீலா அவங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு குழந்தைங்களை தூக்கிட்டு கிளம்புச்சு. நான் தான் ஆட்டோ பிடிச்சு அனுப்பி வச்சேன். அப்ப நான் வரேங்க. சரிம்மா. ஏய் ரவி, நில்டா. லீலா எங்க? எனக்கு என்ன தெரியும், இங்கதான் இருப்ப. ஏய் ரவி, பக்கத்து வீட்டு அம்மா தான் சாவி கொடுத்தாங்க. லீலா ஏதோ தன வீட்டுக்கு போயிருச்சான். என்ன விஷயம்? என்னடா முழிக்கிற? திடுதுப்புன்னு ஏன்டா லீலா சொல்லாம போகணும்? என்ன உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அடிச்சியா? திட்னியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லண்டா. எங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம். பெரிய இவ மாதிரி கோச்சிட்டு போயிட்டாளா? என்னது கோச்சிட்டு போயிட்டாளா? என்னடா அது? 2 பிள்ளைங்களை தூக்கிட்டு தனியா போயிருக்குது. பாவண்டா அது. ஓஹோ. என்ன ஓஹோ? 2 பிள்ளைய அவ தூக்கிட்டு கஷ்டப்படலன்னு நீங்க சொல்லலாம், ஆனா நான் அதை சொல்லக்கூடாது. ஏய் ஏன்டா இப்படி குதர்க்கமா பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் பேசிட்டு வர? இது வர்றா, 2 குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு ஆட்டோவில் தனியாக போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாடா. கூட போயிட்டு வந்திருக்கலாம்ல. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. அவன் என்கிட்ட கோச்சிட்டு நீ வேண்டாங்கிற மாதிரி போறா. கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நீங்க கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் ஒன்னும் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கல. சரோ, ஒரு வழியா என்னோட யூகம் உண்மையாயிடுச்சு. என்ன?
யோசிச்சு பாரு, இந்த வாசுவோட ஃப்ரெண்டு சுந்தர், அவன் வசதியான பையன், பார்க்க நல்லா தான் இருக்கான், நல்ல குடும்பம். அப்படி இருந்தும் இந்த சக்தி அவனை வேண்டான்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்? செல்வத்து மேல அவன் மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு தானே அர்த்தம்? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷங்க. செல்வத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அப்படி அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு கூட அவகிட்ட கேட்டுடலாமான்னு மனசுல ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருந்தது. கேட்டுட்டீங்களா? இல்ல தயக்கமா இருந்ததுனால கேட்கல. நல்ல வேளை கேட்காம விட்டுட்டீங்க. ஏன்? பின்ன என்னங்க, ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி அவன் நினைக்கலன்னா 3 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்றீங்க. எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கும் அவளுக்கு. சரோ, யோசிச்சு பார்க்கறது கூட இப்படி எல்லாம் சொல்லாத. ஏன்? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை. செல்வம் ஒரு வழியா செட்டில் ஆகணும். இப்பெல்லாம் செல்வத்தை பார்க்கறதுக்கு நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. அது விலகணும். அதுக்காகவே இந்த கல்யாணம் நடக்கணும். ஹலோ, மாணிக்கம் தான் பேசுறேன். சொல்லுங்க. வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன். வந்துடுறேங்க. ஒரு நிமிஷம். நாளைக்கு விஜயோட வளகாப்பு போலான்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? மறந்தே போயிட்டேன் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, நாளைக்கு வர முடியாது. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னும் நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி சரி சார். வாங்க. என்னம்மா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம்ப்பா. டாக்டர் என்ன சொன்னாரு? நாளைக்கு 11 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. ஊசி போடணுமா? நாளைக்கு நீயும் கூட வாண்ணே. நான் எதுக்குமா? நாளைக்கு அம்மாவோடய போயிட்டு வந்துரு. நாளைக்கு எனக்கு கோயிலுக்கு போகணும்டா, நீ அவளோட போயிட்டு வா. சரி, அப்போ செல்வத்தை வர சொல்லிடுறேன், அவனோட போயிட்டு வந்துரு. என்னடா என்னமோ ஆளால ஏவி விட்டுட்டு இருக்க, நீ அவளோட போயிட்டு வந்தா என்ன? இல்லம்மா, நாளைக்கு விஜயோட வளகாப்பு இருக்குல்ல. அடேங்க அப்பா, ரொம்ப முக்கியம் பாரு. இப்ப என்ன அத்தை, நாங்க போக கூடாது அதானே உங்க எண்ணம்? நாங்க என்னடி நாங்க? மூஞ்சியும் மொகர கட்டியும் நீ எக்கடு கட்டு போனா எனக்கு என்ன வந்தது? நான் என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய், இப்ப சொல்றேன்டா, நீ போ வேண்டாம். அதெல்லாம் ஒரு குடும்பத்துல சேர்த்தியாடா? செல்வத்தோட கல்யாண பத்திரிகை கொடுக்க போனோமே, ஏன்டா போனோன்னு ஆயிப்போச்சு. அது ஒரு வீடு, ஆளாளுக்கு என்னமோ நாட்டாம பண்ணிட்டு. இங்க மட்டும் என்னவா? சரோ, சும்மா இருக்க மாட்டேன். இப்ப எல்லாம் அவளுக்கு ரொம்ப கூடி போச்சுப்பா. ஓ முன்னாடியே எத்தனை திமிரா பேசுறா பாத்தியா? முன்ன மாதிரி இப்ப எல்லாம் ஒண்ணும் பயப்படுறது கிடையாது. மா, நீங்களும் விடுங்கம்மா. நான் அங்க போறது கோபிக்காக ஒண்ணும் இல்ல. மாமா வந்து கூப்பிட்டார்ல, அந்த மரியாதைக்காக தான் போறேன். நாளைக்கு செல்வத்தை வர சொல்றேன், அவனோட போயிட்டு வந்துரு. தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க, என் நிம்மதியே போச்சு. என்னன்னு சொல்ற நீ? என்னால் தான் உன் நிம்மதி போச்சா? நானா உன் நிம்மதியை கெடுத்தேன்? ஒரு பேச்சுக்காக சொன்னேன். ஆய் தவிர ஒரு வார்த்தை விட்டுறக்கூடாத. அதே பிடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிடுங்க. ஐயா, யாரை பார்க்க போறீங்க? இங்கே வருஷ வகுப்பில் பவானின்னு ஒரு பொண்ணு படிக்குது. நான் அதோட அப்பா. ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிச்சு, அதுக்கு தான் அதை பார்க்கணும். வருஷத்து பிள்ளைங்களுக்கு மதியத்துக்கு மேலே கிளாஸ் கிடையாதுங்களே. இருக்குன்னு சொல்லி தானே வந்துச்சு. அதில் பெரியவர் இன்னைக்கு ஒரு லெக்சர் ரிட்டையர் ஆகிறாரு. அவருக்கு இன்னைக்கு வழி அனுப்பி விழா இருந்தது. அதனால மதியத்துக்கு மேலே கிளாஸ் இல்லைன்ட்டு பசங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமாங்க சார். சரிடி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடி இது? கொஞ்ச நேரம் இரு, குரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. அவங்க அப்பா அம்மா வந்தோடனே நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம். இல்லடி, நான் தாம்பரம் போகணும். இங்கிருந்து போறதுக்கே 1 ஹவருக்கு மேல ஆகும். ப்ளீஸ்டா, நான் கிளம்புறேன்ப்பா. சரி சரி, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். போதும் போதும், இனிமேலாவது எங்கேயும் வம்புக்கு போகாம ஒழுங்கா இருங்க. ஓகேடி, நான் கிளம்புறேன். பாய். நீ இருப்பல? இல்லடி,
எங்க வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க ஈவினிங் ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் ஆகணும். சரியா? சரி. பாய், வரேன். என்ன குரு, ரொம்ப வலிக்குதா? பின்ன வலிக்காம என்ன பண்ணுமா? கோயில் மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். ஏதோ பேச்ச விடுவானுங்கிறதுக்காக பேசுனேன். பின்னிட்டான் பின்னி. அப்போ உங்க பந்தாலாம் காலேஜ்குள்ள மட்டும்தான் இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில டிஃபன் சாப்பிடாம வந்துட்டேன். அதான். இல்ல பின்னி இருப்பான் பின்னினா. போதும் போதும், அதான் பார்த்தனே. அவன்கிட்ட வேற விதமா பேசலான்னு பார்த்தா அவன் தப்பா எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் வேண்டாம் விட்டுறான்னு மிரட்டுறதுக்கு பதிலா பவானி எல்லாம் ஒரு ஃபிகரா, அவ பின்னாடி ஏன்டா பெட்ரோல் போட்டு வேஸ்டா சுத்துறேன்னு கேட்டேன். காலும் கையும் தூக்குனா. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். புத்திசாலித்தனமா பேசி அவனை மடைக்கலான்னு நான் பார்த்தேன். அது தப்பா போச்சு. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க பேசாம இருங்க. குரு குரு, ஐயோ என்னடா இது? எங்கடா அடிபட்டு பின்னாடி? என்னடா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. டேய், காலேஜுக்கு போனா கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? என்னடா இதெல்லாம்? அத விடுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு புள்ளைய பார்க்க வரும்போது பெருங்காயை வீசிட்டு வருவீங்களா? ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு உங்களுக்குலாம் பொறுப்புங்கிறதே கிடையாது. டேய் சும்மாரா. டேய், நாங்களே பதறி போய் ஓடி வரோம். ஆமா, பதறி போய் தான் ஓடி வரீங்க. ஒரு சின்ன கசமுசா, அவ்வளவுதான். இது என் ஜூனியர் பவானி. இவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்தாங்க. பவானி இவங்க எங்க அப்பா அம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. குரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னம்மா அவசரம்? காஃபி போய் சாப்பிட்டு போலாம்ல? இல்ல சார், வீட்ல தேடுவாங்க. நீங்க வரணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. வரேன் சார். ஏண்டா குரு, நீ ஒரு சரியான மடையண்டா. ஏன்டா அப்படி சொல்ற? பின்னடா பவானி பவானின்னு அலையிற, ஆனா அந்த பொண்ணு அந்த பையன் கூட நீயே சேர்த்து வச்சிரு போல இருக்க. புரியுற மாதிரி சொல்லு. டேய், அந்த பொண்ணு முன்னாடி அந்த பையனை போட்டு அடிச்சிருக்க. அப்படி அடிக்கலாமாடா? அதனால அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல இறக்கம் வரும்டா. தூரத்துல இருந்து பழனவங்கள நெருங்கி பழகிறதுக்கு நீ ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்க. ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? நீ சினிமாலாம் பாக்குறது இல்லையா? இந்த மாதிரி எத்தனை படத்துல எத்தனை சீன்ரா பார்த்துருக்கோம். முதல்ல அடி வாங்கி தான் கொஞ்சம் கொஞ்சமா ரூட் போட ஆரம்பிப்பானுங்க. நீ ஒரு விவசாய கட்டவன், உன் ஆளுக்கு நீயே ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்க. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. யார் சொன்னது? இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கிறியா? அந்த பையன் அடிப்பட்ட காயங்கள்லாம் ஆறதுக்குள்ள அவன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண போறான். நீ வயிற்றுச்சல் பட்டு ரோட்ல அலைய போற, பாத்துக்கோ. கண்டிப்பா அப்படி நடக்காது. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? டேய், அந்த பையனை நான் ஏன் அடிச்சு தெரியுமா? பவானியை பத்தி நக்கலா பேசினான், அதனாலதான் நான் அவன் மேல கைய வச்சேன். ஆனா அவன் சொன்ன உடனே நான் நிறுத்திட்டேன். இது பவானிக்கும் தெரியும். தனக்கா ஒருத்தனை ரோட்ல அடிக்கிறான், தான் சொன்னதும் நிறுத்திட்டான் அப்படின்னு பவானி என்ன நினைப்பா. என்ன நான் சொல்றது கரெக்டா? ஐயா சாமி, நீயும் லவ்வும் ஆரம்பத்துல இருந்தே இதுல என்ன குழப்பம் தான்டா. என்கிட்ட அபிப்பிராயம் கேட்காத, ஆளை விடு. ஆனா ஒண்ணு, கடைசியா சேது படத்துல வர சியா விக்கிற மாதிரி அலைய போற, பாத்துக்க. மாமா, நான் வளகாப்புக்கு போறேன் இல்ல போகல, எதுவாவது இருக்கட்டுமே. அதையே இவர் பிரச்சனையாக்கணும். லீலா, ரவி யாருமா? அவன்தான் புதுசு புதுசா பிரச்சனைகளை உருவாக்குறவனாச்சே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதுக்காக 2 குழந்தைங்களும் தனியா தூக்கிட்டு வந்துடலாமா? மாமா, மனசு ரொம்ப வெறுப்பா இருக்கு மாமா. அவர் பேசுறதும் கை ஓங்குறதும். அந்த மடையன் கிடக்குறான், விடுமா. போடா இவனேன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்கறத விட்டுட்டு. எப்படி மாமா? எப்ப பார்த்தாலும் மனசு என்ன ஒரே மாதிரியாவா இருக்கும்? எனக்குன்னு ஒரு உணர்ச்சியே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல வம்பு பிரச்சனைனா எப்படி மாமா? எனக்கு பலமுறை தோணுது எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும்னு. மாமா, எனக்கு 2 குழந்தைங்க, 2ம் பொம்பளை குழந்தைங்களா போயிடுச்சு. இப்ப எனக்கு அதான் மாமா சங்கடமா இருக்கு. புரியுதுமா. உன் மனசுல இவ்வளவு வேதனை இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? என்னால எந்த சமாதானமும் சொல்ல முடியாதுமா. என் வருத்தமெல்லாம் 2 குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு இப்படி வந்துட்டியேன்னு தான். அதான் சொன்னனே மாமா, நான் ஒரேடியே கிளம்பி போயிருக்கணும்னா அது எப்பவோ நடந்திருக்கணும். ஆனா முடியல. அதே சமயம்
அந்த வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள அடைஞ்சிருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்குன்னு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. புரியுதுமா, ஓ மேல எந்த தப்பும் இல்லை. ரொம்ப நன்றி மாமா. என்னம்மா நன்றின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் கிளம்புறேம்மா. தானோ மாமா. நான் போயிட்டு வரேம்மா. சரி மாமா, ஏதோ தோணிச்சேன்னு வந்துட்டேன். நானே கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் மாமா. ஓ இஷ்டம், இருந்துட்டு வாம்மா. வரேம்மா. வரேன் தானோ. வாங்க. என்ன லீலா, மாமனார் எதுக்கு வந்தாரா? என்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலான்னு வந்தாரு. போலாம் போலாம். அந்த குணசாலி புருஷன் கொஞ்சம் தனியா தான் இருக்கட்டுமே, பாப்போம். ஆமா, விளக்கேத்துற நேரமாச்சு இன்னும் பவானி பொண்ணை காணோம். வந்துருவாக்கா.